ராமாபுரத்துல லதா கீதான்னு 2 சகோதரிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நகைகள்னா அப்படி ஒரு ஆசை. ஆனா அவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. எப்பவும் நகைகள் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு ஆடம்பரமா வாழணும்னு அவங்க கனவு கண்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட பெத்தவங்க கோபண்ணா சீத்தம்மா அவங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. இவங்க மட்டும் பணக்கார மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய மாளிகையில வாழணும்னு உள்ளுக்குள்ள ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவங்களோட பெத்தவங்க தங்க நகைகளை பாலிஷ் பண்ற தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சுற்று வட்டாரத்துல பணக்காரங்க எல்லாரும் இவங்க கிட்ட நகைங்களை பாலிஷ் பண்றதுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த நகையெல்லாம் பார்க்கும்போது லதாக்கும் கீதாவுக்கும் பேராசை அதிகமாகும். இந்த மாதிரி நகைகள்லாம் நம்ம கிட்ட இல்லையே, நம்ம எப்ப போட்டு பாக்குறதுன்னு அவங்களுக்குள்ள ஆசை அதிகமாகும். ஒரு தடவை பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரர் அவரோட மகளோட கல்யாணத்துக்காக நகைங்களை பாலிஷ் பண்ண இவங்க கிட்ட எடுத்துட்டு வந்தாரு. கோபண்ணா, இது எங்க தாத்தா காலத்து நகைங்க. தலைமுறையா எங்க குடும்பத்துல எல்லாரும் உபயோகப்படுத்தின நகைங்க. இதுக்கு நல்ல பளன்னு பாலிஷ் போட்டு கொடு. சீக்கிரமா என் பொண்ணோட கல்யாணம் வர இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கணும். அதுக்கு கோபண்ணா, நிச்சயமாங்கய்யா. என்னோட கை வேலைப்பாடு பத்தி உங்களுக்கு தெரியாதா? இத அழகா பாலிஷ் போட்டு புதுசு மாதிரியே பளன்னு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இத போட்ட உடனே உங்க பொண்ணு ஒரு இளவரசி மாதிரி தகன்னு ஜொலிக்க போறான்னா பாத்துக்கோங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா சொல்லு. இது எல்லாத்தையும் சீக்கிரமா பாலிஷ் போட்டு கொடு. கல்யாணத்துக்கு அதிக நாள் இல்லப்பா. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பாலிஷ் போட்டு முடிச்சிரு. சரிங்க, நான் சீக்கிரமாவே பாலிஷ் போட்டு உங்ககிட்ட கொடுத்துடுறேன். வேலை முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம நகையை என் வீட்லயே கொண்டு வந்து கொடுத்துரு. நான் கல்யாண வேலையில பரபரப்பா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருப்பேன். இங்க வந்து வாங்கிட்டு போறதுக்கு எனக்கு பெருசா நேரம் இருக்காது. அதனால நீயே எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பா. சரிங்க, கண்டிப்பா கொண்டு வரேன். உங்க வீடு தான் எனக்கு தெரியுங்களே, நானே எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுத்துடுறேன். இப்படி சொல்லிட்டு அந்த பணக்காரர் நகைங்களை கோபண்ணாட்ட கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. கோபண்ணா தன்னுடைய மகள்களான கீதாவையும் லதாவையும் கூப்பிட்டாரு. அம்மாடி, லதா, கீதா, 2 பேரும் ஒரு தடவை இங்க வந்துட்டு போங்கம்மா. லதாவும் கீதாவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. கோபண்ணா அந்த நகைங்களை அவங்க கையில கொடுத்தாரு. அத பார்த்ததும் அவங்க 2 பேரும் அப்படியே ஆச்சரியத்தோட லதா இப்படி கேட்டா, அப்பா, நாங்க எப்போத்துல இருந்தே நகை வேணும்னு கேட்டதுனால எங்களுக்காகவா இந்த நகையெல்லாம் நீங்க செஞ்சீங்க? அப்பா, உண்மையிலேயே இந்த நகைங்கெல்லாம் எங்களுக்காகவா? கொஞ்சம் பழசா இருக்கு, பரவாயில்ல, பழசா இருந்தாலும் தங்கம் தானே, நானே பாலிஷ் போட்டு இதை எடுத்துக்கிறேன். அம்மாடி தங்கங்களா, உங்க நகை ஆசையை பத்தி எனக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் உங்களுக்காக நான் செஞ்சது இல்லம்மா. பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் தன்னோட மகளோட கல்யாணத்துக்காக இத பாலிஷ் போட்டு தர சொல்லி கொடுத்துட்டு போனாரு. நமக்கு இத பாலிஷ் பண்ற வேலை மட்டும்தாம்மா. இந்த நகைங்க நம்மோட இது கிடையாது. நகை மேல இருக்கிற ஆசையினால பாக்குறது எல்லாத்தையும் நம்மோடதுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்புமா. இதை எடுத்து உள்ள வைங்க. இத பாலிஷ் போட்டு அந்த பணக்காரர்கிட்ட திருப்பி கொடுக்கணுமா. என்னப்போ சொல்றீங்க? அப்போ இது எங்களுக்கு இல்லையா? எங்களுக்காக பண்ணலையா? எங்களை இப்படி அன்பா கூப்பிட்டு எங்க கையில கொடுத்தா இது எங்களுக்கான நகைன்னு தானே நினைப்போம். அம்மாடி, நகைங்களுக்கு பாலிஷ் போடுறவன் நான் என் ஆயுஸ் முழுக்க கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ நகைங்களை சம்பாதிக்க முடியாதுமா. அதனால நீங்க கனவு காண்றதை நிறுத்திட்டு கொஞ்சம் கண்ணை திறந்து உண்மை என்ன, நிதர்சனம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ அங்க சீத்தம்மா வந்தாங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு நகைங்க மேல ஆசை இருக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா உங்களை போல பேராசை இருக்க கூடாது. எப்ப பாரு நகைன்னு அதே மோகத்திலேயே இருக்கீங்க. போக போக பைத்தியமாவே ஆயிருவீங்க போல இருக்கு. அம்மா, ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே, அதுக்காக எங்களை நீங்க பைத்தியக்காரங்கன்னு சொல்வீங்களா? இப்படி கேட்டா லதா. நீங்க பைத்தியம் இல்ல, பிசாசுங்க. வாயை மூடிக்கிட்டு நகையை கொண்டு போய் உள்ள வைங்கடி. இப்படி சொன்னதும் 2 பேரும் நகையை எடுத்துட்டு உள்ள போய் வச்சாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் சீத்தம்மா கோபண்ணா கிட்ட வந்து, ஏங்க, இவங்களுக்கு போக போக இந்த நகை ஆசை கூடிக்கிட்டே தான் போகுது. இந்த ஆசையினால அவங்க என்ன செய்ய போறாங்களோ என்னவோன்னு பயமாதான் இருக்கு. எப்பவும் நகைன்னு கனவு கண்டுகிட்டே இருக்காங்களே, என்ன பண்றது? நம்ம பொம்பளை பிள்ளைங்கள பெற்றிருக்கோம். ஆனா அவங்களோட ஆசையை நிறைவேற்றுற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இல்ல. போட்டும், குறைஞ்சபட்சம் கனவுலையாவது அவங்க வாழ்ந்துக்கட்டும். இப்படி அவங்க 2 பேரும் அவங்களோட வறுமையை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில லதா ஓடி வந்து கீதா கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தா. கீதா, அடியே கீதா, ராத்திரி எனக்கு ஒரு சூப்பரான கனவு வந்துச்சு தெரியுமா? உன் கனவை நீ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? அத சொல்றதுக்கு தானேடி இப்படி ஓடி மூச்சு வாங்க வந்து நிக்கிறேன். சொல்லட்டுமா?
நான் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டா நீ சொல்லாம போறியா என்ன? சொல்லி தொலை என்னன்னு. நம்ம அப்பா எனக்கு சுயம்வரம் அறிவிச்சிருக்காங்க. என்ன திருமணம் பண்ணிக்கிறதுக்காக நிறைய இளவரசர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட மூட்டை மூட்டையா நகையும் இருக்கு. அவங்க எல்லாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரதட்சணையா ரத்தினங்கள் வைடூரியங்கள் எல்லாமே மூட்டை மூட்டையா கொண்டு வந்து குவிச்சிருக்காங்க. அவ்வளோ நகைங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல குவிச்சு வச்சிருக்காங்க. அப்பா அவங்க எல்லாருக்கும் ஒரு போட்டி வைக்கிறாரு. அந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக எல்லா இளவரசர்களும் அவங்களால ஆன முயற்சி எல்லாம் பண்றாங்க. ஆனா யாராலையுமே ஜெயிக்க முடியல. கடைசியில வந்த எல்லாருமே அவங்க கொண்டு வந்த செல்வங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே திரும்ப போயிட்டாங்க. அதெல்லாம் சரி, நம்ம அப்பா அவங்களுக்கு அப்படி என்னதான் போட்டி வச்சாரு? நம்ம வீட்டுக்கு வந்த பழைய நகைக்கெல்லாம் பாலிஷ் போடும்படி நம்ம அப்பா அந்த இளவரசர்களுக்கு போட்டி வச்சாரு. பாவம், அவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் சரியா தெரியாததுனால தோத்து போய் ஓடி போயிட்டாங்க. லதா சொன்னதை கேட்டு கீதா விழுந்து விழுந்து சிரிச்சா. உன் கனவுலயும் அப்பா இளவரசர்களுக்கு நகைங்களை மெருகேற்ற வேலையை தான் கொடுத்தாரா? அது சரி, அப்படி இருக்கும்போது உன்னை கல்யாணம் பண்றதுக்கு இளவரசன் எப்படிமா தேடி வருவான்? அது என்னவோ அவங்களுக்கு வேற வேலை எதுவும் இல்ல போல, அதான் என் கனவுல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அங்க சீத்தம்மா வந்தாங்க. உங்க அக்கா தங்கச்சி அரட்டையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நேத்து அவர் கொண்டு வந்து கொடுத்த நகைக்கு பாலிஷ் போடுற வேலையை போய் பாருங்க. உங்க அப்பா அவருக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பாலிஷ் போட்டு தரதா சொல்லியிருக்காரு. போங்க, போய் முதல்ல அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வழியை பாருங்க. பாத்தியா கீதா, அம்மா எப்பவும் நம்ம சந்தோஷத்துக்கு குறுக்க தான் வந்து நிக்கிறாங்க. நிம்மதியா ஒரு கனவு கூட காண விட மாட்டேங்கிறாங்க பாரு. இந்த பெரியவங்க இருக்காங்களே, பிள்ளைங்களோட மனச அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாதுக்கா. இப்படி சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. லதா, கீதா, கோபண்ணா 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த நகைங்களுக்கு பாலிஷ் போட்டு புதுசு மாதிரி தயார் பண்றாங்க. மொத்த நகைங்களுக்கும் பாலிஷ் போடுறதுக்கு 3 நாள் ஆயிடுது. மறுநாள் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட குடுக்கலான்னு கோபண்ணா நினைக்கிறாரு. அது எல்லாத்தையும் ஒரு பெட்டியில வச்சு பத்திரப்படுத்துறாரு. அத பத்திரமா வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சாரு. மறுநாள் காலையில எதிர்பாராத விதமா அந்த செல்வந்தரே கோபண்ணாவோட வீட்டுக்கு வந்தாரு. கோபண்ணா, கல்யாண வேலையா இந்த பக்கம் வர வேண்டியதா இருந்தது. அப்படியே உன் வீட்டுக்கு வந்தேன். சரி, வந்ததே வந்துட்டோம். உன்கிட்ட கொடுத்த நகைய கையோட வாங்கிட்டு போயிடலான்னு. நீங்க சொன்ன வேலைய நான் நேத்தே முடிச்சிட்டேனுங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரலான்னு தான் கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வீட்டுக்கு வந்துட்டீங்க. எல்லாம் தயாரா தான் இருக்கு. அப்படியே எடுத்துட்டு போங்க. இதோ இங்க உட்காருங்க. நான் உள்ள போய் பெட்டியை எடுத்துட்டு வரேங்க. இதோ இப்போ ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். அப்படி சொல்லிட்டு அந்த பணக்காரரை அங்க உட்கார சொல்லிட்டு கோபண்ணா உள்ள போய் பார்த்தாரு. ஆனா அங்க நகை வச்சிருந்த பெட்டியை காணும். பதற்றத்தோட அங்கேயும் இங்கேயும் தேடினாரு. சீதா, சீதா, அந்த நகை பெட்டியை இங்க தானே வச்சேன். எங்க போச்சு? இப்ப காணலையே. நீ ஏதாவது அதை எடுத்தியா? இல்லையே, நான் எதுவும் எடுக்கலைங்க. எல்லாத்தையும் தயார் பண்ணி இங்க தானே எடுத்து வச்சீங்க நேத்து. இங்கதான் வச்சீங்களா இல்ல வேற எங்கேயாவது வச்சிட்டு மறந்துட்டீங்களா? இல்ல இல்ல, எல்லாத்தையும் தயார் பண்ணி ஒரு பெட்டியில போட்டு இங்கதான் வச்சேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல புறப்பட்டு போய் அவர் வீட்டுல கொண்டு போய் குடுக்கலான்னு வச்சிருந்தேன். இப்போ அவரே நகைங்களை கேட்டு இங்க வந்துட்டாரு. வச்ச நகைங்களை காணல. ஒரு முறை சுத்தி முத்தி நல்லா தேடி பாரு. எனக்கு கை கால்லாம் படபடன்னு ஒரு மாதிரி வருது. கோபண்ணாவும் சீத்தம்மாவும் வீடு முழுக்க தேடினாங்க. ஆனா நகை பெட்டி மட்டும் எங்கேயுமே கிடைக்கவே இல்ல. ஆமா, நம்ம பொண்ணுங்க யாரும் இங்க இல்லையே. அவங்க 2 பேரும் எங்க போனாங்க? இவ்ளோ நேரம் வரைக்கும் இங்கதாங்க இருந்தாங்க. இப்போ எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை நகை மேல உள்ள ஆசைனால அவங்க ஏதோ எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நகை மொத்தத்தையும் அவங்க தாமா தயார் பண்ணாங்க. அவங்க இதை எடுத்தாங்கன்னு சொன்னா என்னால எப்படிமா நம்ப முடியும்? சரி, முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு போய் பாரு. சீத்தம்மாவும் கோபண்ணாவும் வீட்டுக்குள்ள பதற்றத்தோட அங்கேயும் இங்கேயும் போறத அவர் பாத்துட்டாரு. அவருக்கு இப்போ சந்தேகம் வந்து அவங்கள கூப்பிட்டாரு. என்ன கோபண்ணா, ஏதோ பதற்றமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன நடந்துச்சு? கோபண்ணா என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டு இருந்தாரு. அது ஒன்னும் இல்லைங்கய்யா, நகையெல்லாம் தயார் பண்ணி பிள்ளைங்க தான் பெட்டியில போட்டு வீட்டுல எங்கேயோ வச்சிருந்தாங்க. அவங்களதான் நானும் இப்போ தேடிட்டு இருக்கேன். என்னது? நான் கொடுத்த நகைங்களை காணலையா? அதோட உங்க பொண்ணுங்களையும் காணலன்னு சொல்றீங்களா? அப்போ என் நகைங்களை எடுத்துட்டு அவங்க ஓடி போயிட்டாங்களா? ஐயா, அப்படிலாம் பேசாதீங்க. என் பொண்ணுங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. இந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. உன் பொண்ணுங்களுக்கு நகைங்க மேல ஆசைன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தான் தெரியுமே. எப்பவும் நகை நகைன்னு கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ கையில கிடைச்சதும் எடுத்துக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. அப்படி இல்லன்னா உன் பொண்ணுங்க இந்த நேரத்துல எங்கயா போயிருப்பாங்க? ஐயா, அவசரப்பட்டு வார்த்தைய கொட்டாதீங்கய்யா. நாங்க எப்பவும் நகைங்களோட தான் வேலை செய்யறோம்.
இது நாள் வரைக்கும் நாங்க எந்த தப்பும் பண்ணதில்ல. இந்த ஊர்ல யார கேட்டாலும் எங்களை பத்தி அப்படிதான் சொல்லுவாங்க. ஐயா, என் பொண்ணுங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நான் அவங்கள போய் கூட்டிட்டு வரேன். அவசரப்பட்டு என் பொண்ணுங்கள சந்தேகப்படாதீங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது லதாவும் கீதாவும் நகை பெட்டியோட வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. சீதம்மா பதற்றத்தோட அவங்க கிட்ட போய், இவ்ளோ நேரம் எங்கடி போனீங்க? இந்த நகைப்பெட்டிய தூக்கிட்டு எங்கடி போயிட்டு வரீங்க? இத காணோன்னு உங்க அப்பா எவ்ளோ நேரமா பதட்டத்தோட தேடிட்டு இருக்காருன்னு தெரியுமா? இது கல்யாணத்துக்கு கொடுக்க வேண்டிய நகைங்கல்ல, அதான் அம்மன் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்தோம். இந்த நகைங்களை போட போற மணப்பெண் புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னும் அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு கோயில்ல வச்சு அம்மனுக்கு பூஜை பண்ணி வேண்டிக்கிட்டு வந்தோம்மா. கீதாவோட வார்த்தையை கேட்ட அந்த பெரியவர் வெக்கத்தினால தலை குனிறாரு. கோபண்ணா கீதா கிட்ட அந்த நகைப்பெட்டிய வாங்கி அவர்கிட்ட கொடுத்தாரு. அவரும் அந்த பெட்டிய வாங்கினதுக்கு அப்புறமா, அம்மாடி, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் ரொம்ப பெரிய காரியத்தை பண்ணிட்டீங்கம்மா. கல்யாணம் நடக்க போற என் மகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அந்த அம்மனுக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. ஆனா தந்தை ஸ்தானத்துல இருக்க வேண்டிய நானும் உங்களை அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டேன். இந்த நகைங்களை திருடிட்டு ஓடிட்டீங்கன்னு நான் உங்களை ஏசிட்டேம்மா. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப எனக்கு புரியுதுமா. பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்கம்மா. ஐயா, எங்களுக்கு நகைங்க மேல ஆசை இருக்கிறது என்னவோ உண்மைதான். ஆனா திருடிதான் அதை அடையணுங்கிற கெட்ட எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க. எங்களை பெத்தவங்க எங்களை அப்படி வளர்க்கல. எங்க கிட்ட இருக்கிறத வச்சு எங்களை பெத்தவங்க எங்களை நல்லாவே தான் வளர்க்குறாங்க. எங்களுக்கு எந்த குறைச்சலும் இல்ல. நீங்க வயசுல ரொம்ப பெரியவர், எங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்காதீங்க. இந்த நகையை எடுத்துட்டு போய் உங்க மகளோட கல்யாணத்தை சிறப்பா நடத்துங்க. நாங்க 2 பேரும் கூட உங்களுக்கு பொண்ணுங்க மாதிரி தான். அதையும் நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு எங்களை மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து இப்படி எல்லாம் பேசாதீங்க. கீதா சொன்னதை கேட்டு அவர் கோபண்ணாவும் சீதம்மா கிட்டயும் இப்படி சொன்னாரு. நீங்க வைரம் மாதிரி பொண்ணுங்களை பெற்றிருக்கீங்க ஐயா. நான் தான் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன். உங்க பிள்ளைங்க உங்க கௌரவத்தை காப்பாத்துவாங்களே தவிர உங்க கௌரவத்தை ஒரு நாளும் கெடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. என்னோட அவசர புத்தியே பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. நீங்க எல்லாரும் என் மகளோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். உங்களை மாதிரி இருக்கிறவங்களோட ஆசீர்வாதம் இருந்தா என் மக போற இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். நான் உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். அப்படி அவங்க எல்லாரையும் திருமணத்துக்கு அழைச்சிட்டு நகைங்களை பாலிஷ் போட்டதுக்காக பணமும் கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. லதாவையும் கீதாவையும் பார்த்து கோபண்ணாவும் சீதம்மாவும் பெருமிதமா நினைக்கிறாங்க. மறுபடியும் எப்பவும் போல அவங்களோட வாழ்க்கை தொடருது. லதாவும் கீதாவும் நகைங்களுக்காக தொடர்ந்து கனவு என்னவோ கண்டுகிட்டே தான் இருக்காங்க. ராஜாநகரம் அப்படிங்கிற கிராமத்துல கோபண்ணா நாகண்ணான்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப துணையா ஆதரவா இருந்தாங்க. அவங்கள பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் பாராட்டினாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே நண்பர்களா இருந்தாங்க. அவங்க சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல கிணறு தோன்ற வேலையை தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. கோபண்ணாவும் நாகண்ணாவும் சேர்ந்து கிணறு தோண்டுனா நிச்சயமா தண்ணி வரும் அப்படிங்கிறது சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற அந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. இப்படி இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. எங்க கிணறு தோண்டணும்னாலும் முதல்ல இவங்கள தான் வந்து கூப்பிடுவாங்க. கோபண்ணாவோட மனைவி ராதா, நாகண்ணாவோட மனைவி சாவித்ரி. கோபண்ணா நாகண்ணா போலவே ராதம்மாவும் சாவித்ரியும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. இந்த 2 குடும்பமும் ரொம்ப அன்பா ஒத்துமையா இருந்துச்சு. அவங்க ரத்த சம்பந்தம் இல்லாட்டினாலும் அதை விட ரொம்ப பாசத்தோட இருந்தாங்க. அவங்க பக்கத்து வீட்டுல தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சாயங்கால நேரத்துல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு கொஞ்சமா பணம் சேர்த்து ஒரு நல்ல வீடு கட்டிக்கணும்டா. அடா ஆமாண்டா, இப்படி போதும் போதாம இந்த வீட்ல எத்தனை காலத்துக்கு தான் நம்ம வாழ்றது? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய மாளிகையா கட்டணும்டா. பெரிய பெரிய அறைகள், விசாலமான வராண்டா. நம்ம 2 பேரும் வேலை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்ல உட்கார்ந்து கதை பேசுறதுக்குன்னே தனியா ஒரு அறை. அப்புறம் உரி எட்டாதவ வானத்துல பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டாளாம். 3 நாளா வேலை இல்லாம வீட்ல உட்கார்ந்துகிட்டு பெரிய பெரிய மாளிகை கட்ட போறோம்னு இவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க. அது மட்டுமா, 3 வேளை சாப்பாட்டுக்கே இங்க கஷ்டமா இருக்கு. இதுல கதை பேசுறதுக்கு உங்களுக்கு தனியா ஒரு அறையாம். நீங்க 2 பேரும் இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் நீங்க 2 பேரும் வாயடைச்சு போற மாதிரி ஒரு பெரிய மாளிகைய நாங்க கட்டி காட்டுறோம். ஆமாப்பா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆட்கள் ஆவோம். எப்பவும் இப்படியே இருந்துடுவோமா என்ன? காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறுவோம். கண்டிப்பா மாறுவோம். இப்படி நாகண்ணாவும் கோபண்ணாவும் காத்துல கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்து, நாகண்ணா, கோபண்ணா, சாம்பையாவா? வாங்கய்யா, என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஏதாவது வேலை ஆகணுமா என்ன?
நாளைக்கு எங்க வயல்ல கிணறு தோண்டணும். இந்த வேலைக்கு நீங்க 2 பேரும் வந்தாதான் நல்லா இருக்கும். அதனால உங்களை கூப்பிட வந்தேன். இந்த சுத்து பக்கத்துல எந்த பகுதியில கிணறு தோண்டணும்னாலும் நாங்க தான் வரணும். வேற யாரும் இந்த வேலைக்கு வர மாட்டாங்க. ஏன்னா கிணறு தோண்டும் போது அங்க தண்ணி வரணும்ல. அது நாங்க தோண்டும் போது எங்க கையில தான் வரும். வேற யாரு தோண்டுனாலும் கிடைக்காது. போதும் போதும், ரொம்ப பந்தா பண்ணிக்காத. உன் வீராப்பெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோ. நாளைக்கு வந்து கிணறு தோண்டுங்க. உங்களுக்கான கூலிய நான் அனுப்பி வைக்கிறேன். சாம்பையா, இவங்க சங்கதி தான் உங்களுக்கு தெரியும்ல. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம கிளம்பி போங்க. நாளைக்கு காலையில வந்து உங்க வயல்ல இவங்க கிணறு தோண்டுவாங்க. அது சரி ராதாமா, நாளை காலையில 2 பேரையும் அனுப்பி வை. என்கிட்ட பேசுற மாதிரியே ஊருக்குள்ளேயும் வீராப்பு பேசினா எல்லாரும் சிரிக்க தாங்க செய்வாங்க. முதல்ல வீடு நடக்கிறதுக்கு வேலைய பாருங்க. 2 பேரும் இப்ப போய் நல்லா தூங்கிட்டு நாளைக்கு காலையில வேலைக்கு போற வழிய பாருங்க. சாவித்திரியும் ராதம்மாவும் இப்படி சொன்னதும் அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில 2 பேருமே எந்திரிச்சு சாம்பையாவோட வயல்ல கிணறு தோன்றதுக்காக போயிட்டு இருந்தாங்க. கோபண்ணா, நாகண்ணா, நீங்க 2 பேரும் இந்த இடத்துல தான் கிணறு தோண்டணும். ஜாகிரதையா இங்க வேலையை ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு மதியானம் சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன். சரிங்க சாம்பையா ஐயா, நாங்க இங்கேயே வேலைய ஆரம்பிக்கிறோம். கோபண்ணாவும் நாகண்ணாவும் வேலைய ஆரம்பிச்சாங்க. கோபண்ணா கடப்பாறையால மண்ணை வெட்டினாரு. நாகண்ணா அத மண்வெட்டியால அந்த மண்ணை அகற்றிட்டு இருந்தாரு. கொஞ்சம் ஆழமா தோண்டினதுக்கு அப்புறம் கோபண்ணாவோட கடப்பாறையில ஏதோ ஒண்ணு கெட்டியா தட்டுப்பட்டுச்சு. டேய் நாகண்ணா, கீழே ஏதோ ஒண்ணு தட்டுப்படுதுடா. எவ்வளவு வேகமா மண்ணை வெட்டினாலும் அது உள்ள போக மாட்டேங்குதுடா. அப்படியா? இந்த பக்கம் வா, நான் என்னன்னு பாக்குறேன். நாகண்ணா கீழே உட்கார்ந்து கைகளால மண்ணை அகற்றி பார்த்தாரு. உள்ளுக்குள்ள ஏதோ புதைக்கப்பட்ட பானை தெரிஞ்சுது. கோபண்ணா, டேய் இங்க ஏதோ பெருசா இருக்குடா. வா, 2 பேரும் சேர்ந்து அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நாகண்ணாவும் கோபண்ணாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பானைய வெளியில எடுத்து பார்த்தாங்க. பார்த்தா அது 2 பொன் பானைங்க. 2 பானைங்க கட்டப்பட்டிருந்துச்சு. இத பார்த்ததும் 2 பேரும் ஸ்தம்பிச்சு அப்படியே நின்னுட்டாங்க. உடனே கோபண்ணா, டேய் நாகண்ணா, இது பொன் பானைங்கடா. ஆமாடா, இதுக்குள்ள தங்கம் இருக்கும்டா. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன செய்யறதுன்னா, இந்த மாதிரி ஒரு அவகாசம் நமக்கு திரும்ப கிடைக்காது. இதை எப்படியாவது நமக்கு சொந்தமாக்கிக்கணும். அப்பதான் நம்ம கண்ட கனவு எல்லாம் நமக்கு பலிக்கும்டா. அதெல்லாம் சரிதான்டா. ஆனா சாம்பையா இத பாத்துட்டாருன்னா நம்ம கிட்ட கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டார்டா. இங்கேயே நம்ம மண்ணுக்குள்ள அதை புதைச்சு வச்சிருவோம். ராத்திரி யாருக்கும் தெரியாம வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா திருட்டுத்தனம் பண்ணலான்னு சொல்ல வரியா? நம்ம யாரு வீட்டுக்குள்ளேயும் போய் இப்படி திருடிட்டு வரலையே. இத்தனை நாளா இந்த நிலத்தையே நம்பி நம்ம இருந்ததுக்கு இந்த பூமி தாய் நமக்கு கொடுத்த பரிசுன்னு நினைச்சுப்போம். சாம்பையாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நம்மள வாழவே விட மாட்டாரேடா. அப்புறம் எப்படி? நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் திரும்ப திரும்ப வராது. அதனால கிடைச்ச வாய்ப்பை நம்ம ஒழுங்கா பயன்படுத்திக்கணும். இதை எப்படியாவது நம்ம கைப்பற்றிக்க தான் பார்க்கணும். அப்படி 2 பேரும் சேர்ந்து அதை மறுபடியும் மண்ல மறைச்சு வச்சுட்டு சாம்பையா கிட்ட நாளைக்கு வந்து வேலையை முடிக்கிறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் நள்ளிரவுக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் அந்த கிணறு இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. சத்தமே இல்லாம கைகளால அந்த மண்ணை தோண்டி அந்த புதைந்த பொன் பானைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. அவங்க மனைவிகளை கூப்பிட்டு, ராதம்மா, சாவித்ரி, நீங்க 2 பேரும் எங்களை ரொம்ப சாதாரணமா பாத்துட்டீங்கல்ல. எங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு. இங்க பாருங்க. என்னங்க இது? அர்த்தராத்திரி நேரத்துல எழுப்பி பானைங்களை வச்சுக்கிட்டு, என்ன இது பானைங்க? எங்க இருந்து கொண்டு வரீங்க? இது நீங்க பயன்படுத்துற சாதாரண பானைங்க கிடையாது. நம்மள கோடீஸ்வரர்கள் ஆக்க போற பொன் பானைங்க. ஒரு தடவை திறந்து பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. எனது பொன் பானைங்களா? எப்படிங்க? இன்னைக்கு சாம்பையாவோட வயல்ல கிணறு தோண்ட போனோம்ல, அப்படி தோண்டிக்கிட்டு இருக்கும் போதுதான் பூமிக்குள்ள இருந்து இது எங்களுக்கு கிடைச்சது. சாம்பையா அவரு இத உங்களுக்கு கொடுத்துட்டாரா? யாராவது தங்கத்தை அப்படி சும்மா தூக்கி கொடுப்பாங்களா? அப்புறம் எப்படி கொண்டு வந்தீங்க? சாம்பையா ஐயாவுக்கு தெரியாம அங்கேயே பூமியில புதைச்சு வச்சுட்டு இப்போ நாங்க 2 பேரும் போய் எடுத்துட்டு வந்தோம். அப்படின்னா திருட்டுத்தனமா? நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா, நம்ம கண்ட கனவுகள்லாம் நிறைவேறணும்னா நமக்கு இது தேவை. அதனாலதான் யாருக்கும் சொல்லாம இதை நாங்க இங்க எடுத்துட்டு வந்துட்டோம். இதுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இன்னையில இருந்து நம்ம கஷ்டங்கள்லாம் தீந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நம்ம கண்ட கனவு எல்லாம் நிஜமாவே நிறைவேற போகுது. நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி பெரிய மாளிகை கட்டலாம். இப்படி நினைச்சு 4 பேரும் சேர்ந்து அந்த பானையோட மூடிய திறந்து பார்த்தாங்க.
ஒரு பானை முழுக்க தங்க நாணயங்களால நிரம்பி இருந்துச்சு. ஆனா இன்னொரு பானை முழுக்க மண்ணால நிரம்பி இருந்துச்சு. அடடா, ஒரு பானை முழுக்க வெறும் மண்ணு தான் இருக்கு. ஒரு பானை முழுக்க தங்க நாணயங்களால நிரம்பி இருக்குடா, பாரு. அப்படின்னா நம்ம கண்ட கனவு பாதிதான் நிறைவேறுமா? இப்படிலாம் வருத்தப்படக்கூடாது. இருக்கிறத வச்சு நம்ம திருப்தி அடைஞ்சுக்கணுமே தவிர கிடைக்காததை நினைச்சு எப்பவும் வருத்தப்படக்கூடாது. சரின்னு அந்த 4 பேரும் அந்த பானையில இருக்கிற நாணயங்களை சமமா பிரிச்சுக்கிட்டாங்க. சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்த நாள் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி கோபண்ணாவும் நாகண்ணாவும் சாம்பையாவோட கிணத்து வேலைய முடிச்சிட்டு வந்தாங்க. அந்த 1/4 பங்கு தங்க நாணயங்களை வச்சு அவங்க நினைச்சபடி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு மாளிகையும் கட்டுனாங்க. அதுல அவங்க நினைச்ச மாதிரி அறைகளையும் அமைச்சாங்க. ஒரு நாள் சாவித்ரி ஏதோ ஒரு வேலையா இருக்கும்போது மண்ணால நிரம்பி இருந்த அந்த காலியான பானை இப்போ பேச ஆரம்பிச்சுது. சாவித்ரி, சாவித்ரி, யாரு யார் என்ன கூப்பிட்டது? நான் தான் சாவித்ரி, இந்த மண்பானை பேசுறேன். சாவித்ரி பயந்து போய் நாகண்ணா, கோபண்ணா, ராதம்மா எல்லாரையும் கூப்பிட்டா. எல்லாரும் அங்க வந்தாங்க. என்னங்க, இந்த மண்பானை என்கிட்ட பேசுச்சு. பானை எங்கேயாவது பேசுமா? ஆமா நாகண்ணா, நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 4 பேருமே ஆச்சரியத்தோட அந்த பானையே பாத்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு நிலத்துல கிடைச்ச 2 பானைகள்ல ஒன்னு மண்ணால நிரம்பி இருந்துச்சு, ஒன்னு தங்கத்தால நிரம்பி இருந்துச்சு. தங்கத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, ஆனா மண்ணால நிரம்பின என்ன அப்படியே கைவிட்டுட்டீங்க. என்னால எந்த பயனும் இல்லைன்னு நீங்களே முடிவெடுத்துட்டீங்க, அப்படிதானே? தங்கத்தால நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம், மண்ணை வச்சுட்டு நாங்க என்ன செய்ய முடியும்? அதனாலதான் என்ன குறைஞ்சபட்சம் சுத்தம் கூட செய்யாம அப்படியே விட்டுட்டீங்க. முதல்ல என்ன சுத்தம் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ எனக்கு தெரியும். சரின்னு சொல்லி அந்த 4 பேரும் அந்த பானையில இருக்கிற மண் எல்லாத்தையும் அகற்றி அந்த பானைய நல்லா சுத்தம் பண்ணி வச்சாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க. அப்படின்னா அது நாங்க என்ன கேட்டாலும் நீ எங்களுக்கு கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். எங்க கேட்டு பாரு. எனக்கு இந்த பானை நிறைய தங்க நாணயங்கள் வேணும். சரி, எடுத்துக்கோ. பக்கத்திலேயே ஒரு பானை நிறைய தங்க நாணயங்கள் வந்துச்சு. இத பார்த்து கோபண்ணாவுக்கு பேராசை வந்துச்சு. எனக்கு இன்னொரு பானை நிறைய தங்கம் வேணும். நீ கேட்ட முதல் கோரிக்கையை நான் நிறைவேற்றிட்டேன். இன்னொரு கோரிக்கையை நிறைவேற்றணும்னா என்னோட கோரிக்கை ஒண்ணு இருக்கு. அத நீ எனக்காக நிறைவேற்றுவியா? நீ நாங்க கேக்குறதெல்லாம் கொடுக்கும்போது உனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா அதை செய்ய மாட்டோமா? கண்டிப்பா செய்வோம். உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு. உன்னோட மனைவிய எனக்குள்ள என்ன இருக்குன்னு வந்து குனிஞ்சு பார்க்க சொல்லு. ராதம்மா, அந்த பானைக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு தடவை போய் குனிஞ்சு பாரு. ராதம்மா அந்த பானைக்குள்ள என்ன இருக்குன்னு தலைய வச்சு குனிஞ்சு பார்த்தா. அப்போ அந்த பானை திடீர்னு ராதம்மாவை அப்படியே முழுங்கிருச்சு. இது என்ன? அவங்கள எப்படி நீ முழுங்க முடியும்? அவங்கள முதல்ல வெளியில அனுப்பு. என்னால உள்ள இழுத்துக்க மட்டும்தான் முடியும். உன்னோட மனைவிய அனுப்பி அவளை வெளியில எடுத்து விட சொல்லு, வர சொல்லு. சாவித்ரி, போய் ராதம்மாவை வெளியில கொண்டு வா, போ. சாவித்ரியும் அந்த பானை கிட்டக்கு போய் குனிஞ்சு பார்த்தா. அந்த பானை சாவித்ரியையும் அப்படியே உள்ள முழுங்கிருச்சு. இது என்ன? எங்க ஆட்கள் ஒவ்வொருத்தரையா நீ முழுங்கிட்டு இருக்க. மரியாதையா சொல்ற, எங்க ஆட்களை இப்போ வெளியில விடு. உங்க ஆட்களை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னா நீ என்னையும் என்னோட ஆட்களையும் எங்க இடத்துக்கு அனுப்பி வைக்கணும். உன்னோட ஆளுங்க யாரு? எங்க இருக்காங்க? எங்களால எப்படி அனுப்ப முடியும்? என்னையும் தங்கம் நிரம்பின என்னுடைய சகோதரனையும் நீங்க பூமிக்குள்ள இருந்து தோண்டி எடுத்து இங்க கொண்டுட்டு வந்தீங்க. மறுபடியும் எங்களை எடுத்த இடத்துலயே கொண்டு போய் வைங்க. அப்பதான் உங்களோட ஆளுங்களை நான் திரும்ப உங்ககிட்ட ஒப்படைப்பேன். நான் சொல்றது புரிஞ்சுதா? அது எப்படி கொண்டு வைக்க முடியும்? தங்க நாணயங்கள் எங்களுக்கு கிடைச்சது, அத கொடுக்க முடியாது. மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்கிறது ரொம்ப ஆபத்து. நீங்க பேராசையால சாம்பையாவுக்கு சொந்தமான எங்களை எடுத்துட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அதனாலதான் உங்க ஆட்களை நான் பிடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு உங்க ஆட்கள் வேணும்னா என்னையும் என்னோட ஆட்களையும் எடுத்த இடத்திலேயே கொண்டு போய் வச்சிடுங்க. உங்க தப்பெல்லாத்தையும் மன்னிச்சு உங்க மனைவிகளை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன். நீ எந்த தெய்வம்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு புத்தி வர மாதிரி பண்ணிட்ட. பேராசைப்பட்டு நாங்க செஞ்ச தப்புக்கு சரியான பாடம் சொல்லிட்ட. உங்களை நீங்க சொன்ன இடத்துலயே கொண்டு போய் வச்சிடுறோம். தயவு செஞ்சு எங்களோட மனைவிகளை எங்க கிட்ட திருப்பி அனுப்பிடுங்க. எப்பவும் உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருப்போம். இந்த தப்ப மன்னிச்சிடுங்க.
இப்படி நாகண்ணாவும் கோபண்ணாவும் அந்த பானைக்கு வணக்கம் சொல்லி கெஞ்சினாங்க. உடனேயே அந்த பானைக்குள்ள மண்ணை நிரப்பி அவங்க பிரிச்சுக்கிட்ட தங்க நாணயங்களையும் கொண்டு வந்து இன்னொரு பானைக்குள்ள போட்டு 2 பானைங்களையும் சேர்த்து அதுங்களை எங்க எடுத்தாங்களோ அங்கேயே, அதாவது சாம்பையாவோட வயல்ல உள்ள கிணத்துக்குள்ளேயே பழைய இடத்துல வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படி அவங்க அந்த பானைங்களை வச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க புதுசா கட்டியிருந்த அந்த மாளிகை மாயமாகி போய் பழைய வீடுதான் இருந்துச்சு. வீட்டுக்குள்ள இருந்து அவங்களோட மனைவிகள் எதிர்ல வந்தாங்க. ராதம்மா, சாவித்ரி, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? நம்மள இந்த பேராசை புடிச்சதுனால பண்ணின தவறுக்கு சரியான பாடம் கத்துக்கிட்டோம். இனிமே கஷ்டப்பட்டு உழைச்சு மட்டும்தான் சம்பாதிக்கணும். அவசரப்பட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ எப்பவும் தவறு பண்ணவே கூடாது. அப்படி செஞ்சா தண்டனை நமக்கு நிச்சயமா கிடைச்சே தீரும். அன்னையிலேந்து அவங்க தினமும் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சு கிடைச்சத வச்சுக்கிட்டு ரொம்ப திருப்தியா தங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.